சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதியும் எம்பெருமான் முருகக்கடவுள் தான். அப்போ விருச்சிக ராசிக்கு அதிபதி முருகக்கடவுளாக இருக்கிறனால இந்த வருஷம் பொன்னான வருஷமாக அமையக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தன்னுடைய கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. எப்படி கடகராசிக்காரங்களுடைய தன்மையோ அதே அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களும். கலைத்துறையில் பிரகாசிக்கணும், மீடியாவில் பிரகாசிக்கணும், காவல்துறையில் பிரகாசிக்கணும், கம்பீரமான தோற்றமாக இருக்கணும், வணங்காமுடியாக இருக்கணும், ஆளுமை திறன் இருக்கணும், அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க, அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள்லேயே வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அமைப்புலேயும் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் யோகமாகவே இருப்பீங்க. எலுமிச்சம்பழம் விற்றா கூட பொழைச்சிட்டு போயிடலாம், வெத்தலைப்பாக்கு விற்றா கூட பொழைச்சிட்டு போயிடலாம். அப்படியாம்பட்ட ஒரு தருணம் உடைய ராசி நீங்கள் தான். ஏன்னா நிறைய இழந்திருக்கிறீங்க. 2026க்கு முன்னே ஒரு 5-6 வருஷம் மண்ணும் இழந்திருப்பீங்க, பொண்ணும் இழந்திருப்பீங்க. இந்த இழப்புனால் கணவன் மனைவியும் பாதி பேர் பிரிஞ்சிருப்பீங்க. ஒரே குடும்பத்தில் இருந்தால் கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய, ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. ஏன்? பொருளாதாரம். அந்த பண தேவைகளை பூர்த்தியாகாமல் வீணான செலவு பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் இந்த 5-6 வருஷ காலமாகவே உண்டு. இதுக்கெல்லாமே தீர்வு. உங்கள் பஞ்சம் போச்சு, பசி போச்சு, உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சிகள் நடக்கலாம், காதணி விழா வரலாம், கிரக பிரவேசம் வீடு வாசல் கட்டலாம், மாடு மாலை மாளிகைகள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தன்னுடைய இகம்பர சேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான நேரங்காலங்கள் இனிமே தான் உங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவரும் கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு இல்லாமல் தாம் பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமான வாழ்க்கையை இனிமே வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை சரிஞ்சு விழக்கூடிய அளவுக்கு சதிகள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் வென்றுவீங்க. தனி தத்துவம் வாழ்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு இனிமே உங்களுக்கு இருக்கு. பொன்னான வருஷங்க இது. சனி பகவானுடைய பெயர்ச்சியும் பார்ப்போம், குரு பகவான் ராகு பகவானுடைய பெயர்ச்சியையும் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் உங்கள் விருச்சிக ராசிக்கார அன்பர்களுடைய பங்கு கொஞ்சம் இருக்கும். கொடி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, தொண்டர்கள், தொண்டர் படை, காலார் படைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ தொண்டர் படையாக வரக்கூடியவங்க எல்லாமே பாதி பேர் விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க.
கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை செழிக்க போகுதுங்க. இந்த 2026 சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. ஏதோ அன்றாடும் பசிக்கு சோறு, போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு உண்டான துணிமணிகள், தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஓகோன்னு வரணும்னு ஆசைகள் வேண்டாம். ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை, வருமானத்துக்கேற்ற ஒரு சாப்பாடு, மனைவி மக்களோட ஒரு கருத்து வேறுபாடோட ஒரு அமைப்பு இருந்தாலும் ஒட்டுணர்ந்து வாழக்கூடிய தருணம் இது அமைஞ்சிட்டாலே போதும். மேன்மை தரக்கூடிய வருடம் இந்த 2026. மண்ணும் பொன்னாக போகுது. மகேஸ்வரனை போல வாழ போகிறீங்க. மாளிகைக்கும் கெட்ட போகிறீங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் உண்டு. அதுக்குத்தான் காசு பணங்கள் விரயமாக போகுது. நோய்க்கு விரயமானதெல்லாம் போச்சு. 2026 போச்சு. இந்த வருஷம் ஜாக்பாட் தான். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப், இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.